அப்படின்னா ஒழுக்கமுடைமை. இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறளையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இலக்கணம் சார்ந்து. ஸோ முதல் திருக்குறள் என்ன அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒழுக்கம் ஒருவருக்கு மேன்மையை தரும். மேன்மை அப்படின்னா எல்லா விதத்திலையும் உயர்வை தரும். எனவே அந்த ஒழுக்கத்தை உயிரை விட நாம் என்ன செய்யணும்னா பாதுகாக்க வேண்டும். இதோடைய அணி இலக்கணம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி இந்த குறள்ல இருக்கு. எந்த சொல்லுக்கு அது சொல்றாங்க அப்படின்னா, ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வர்றனால அதைத்தான் மீண்டும் மீண்டும் ஒரே பொருளை உணர்த்துவதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் குறள் என்ன அப்படின்னா, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, எத்தகைய வருத்தம் நேர்ந்தாலும் ஒழுக்கத்தை கவனத்துடன் காக்க வேண்டும். எத்தகைய வருத்தம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்மளுடைய அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறத கவனமா மெயின்டைன் பண்ணணும், கவனமா பாதுகாக்கணும். அந்த அந்த ஒரு கஷ்டமான நேரத்திலையும் நம்ம ஒழுக்கம் தவறக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த குறள் நம்மளுக்கு சொல்றது. பல வழிகளில் ஆராய்ந்து பார்த்தாலும் வாழ்க்கைக்கு ஒழுக்கமே சிறந்த துணையாக இருக்கும். எந்த வகையில நம்ம சொன்னாலும் வாழ்க்கையில ஒழுக்கம்ங்கிறத கடைபிடிச்சாதான் நம்ம சிறந்த மனிதராகவும் மாற முடியும். இதோடைய அணி இலக்கணம் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இதேதான் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. எந்த வார்த்தைக்கு அப்படின்னு பாருங்க, ஓம்பி அப்படிங்கிற வார்த்தைக்கு மீண்டும் மீண்டும் ஒரே பொருளை தருவதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அதே மாதிரி ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, நல்ல ஒழுக்கம் கொண்டிருப்பதே உயர்ந்த குலத்தின் அடையாளமாகும். ஒழுக்கம் தவறுதல் ஒருவனை இழிந்த பிறப்பாக மாறிவிடும். நல்ல ஒழுக்கம் இருக்கிறவங்க தான் உயர்ந்த குலத்தில பிறந்தவங்களுக்கு சமமம் அப்படின்னு. உயர்ந்த குலம்ங்கிறது இங்க வேற இது சொல்லல. இதுல சொல்றது என்ன அப்படின்னா, ஒழுக்கம் கொண்டிருப்பவரே நல்ல குலத்திலிருந்து வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஒழுக்கம் தவறுதல் ஒருவனை இழிந்த பிறப்பாக மாற்றிவிடும். இதோடைய அணி இலக்கணம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதேதான் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. எந்த சொல்லுக்கு அப்படின்னா, ஒழுக்கம் இழுக்கம். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒழுக்கத்தை குறிக்கும். இழுக்கம் அதாவது ஒழுக்கம் அப்படிங்கிறது உயர்வை அல்லது ஒழுக்கத்தை குறிக்கும். அதே மாதிரி இழுக்கம் அப்படிங்கிறது தாழ்வை, அதோட ஆப்போசிட், அதோட ஒழுக்கத்துடைய ஆப்போசிட் தான் இழுக்கம் அப்படிங்கிறது என்பதை வலியுறுத்த இச்சொற்கள் மீண்டும் மீண்டும் வருகிறது. ஓகே, மரபினும் ஒத்த கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்க குன்ற கெடும். இது என்ன சொல்லுது அப்படின்னா, கற்ற கல்வியை மறந்தாலும் மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒருவன் தன் ஒழுக்கத்திலிருந்து தவறினால், இதுதான் தன் ஒழுக்கத்திலிருந்து தவறினால் அவன் குலச்சிறப்பு அழிந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. கற்ற கல்வியை மறந்தாலும் மீண்டும் கற்றுக்கொள்ளலாம், ஆனா ஒழுக்கம் தவறினால் அது குலச்சிறப்பை அழித்துவிடும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இதுல என்ன அணி அப்படின்னா, எடுத்துக்காட்டு உமை அணி. எடுத்துக்காட்டு உமை அணி இதுல என்ன அப்படின்னா, ஒத்த அப்படின்றதுக்கு இல்லையா, கல்வி அல்லது வேதம். இதோடைய அர்த்தம் ஒரு பொருளை விளக்கி அதற்கு இணையான மற்றொரு செய்தியை எடுத்துக்காட்டாக ஒரு பொருளை வைத்து மற்றொரு விஷயத்த நம்மளுக்கு சொல்றது தான் எடுத்துக்காட்டு உமையணி. எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம்ல, அது மாதிரிதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பொறாமை கொண்டவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. பொறாமை கொண்டவங்க இடத்துல செல்வம் தங்காது, அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவர்களிடத்தில் உயர்வு என்பது இருக்காது. இது என்ன அப்படின்னா ஓமை அணி இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இக்குறளில் போன்று என்ற ஓம உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. போன்று அப்படிங்கிற வார்த்தை பாருங்க, அதுல பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா, அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இதை ஓமை அணி அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னா, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களையும் துன்பங்களையும் நன்கு அறிந்த மனவலிமை உடையவர்கள் எத்தகைய கடினமான சூழ்நிலையிலும் ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டார்கள். அதாவது ஒழுக்கம் தவறினால், ஒழுக்கம்ங்கிற விஷயத்தை கடைப்பிடிக்கல அப்படின்னா அதனால வரக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது தெரிஞ்சு ஒருத்தவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, எந்த சூழலிலும் தவற மாட்டார்கள். நல் ஒழுக்கம் உடையவர்கள் அவங்களுடைய கேரக்டரை சொல்றது. ஓகே, இதுல என்ன அணி வருது அப்படின்னு சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. எந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒழுக்கத்தின் இழுக்கத்தின் அப்படின்ற சொல் மீண்டும் மீண்டும் ஒரே பொருளை தருவது தான். அதே மாதிரி அடுத்து
ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படின்னு. ஒழுக்கத்தோடு வாழ்பவர்கள் மேன்மையுடையவர். ஒழுக்கம் தவறி நடப்பவர்கள் அடையக்கூடாத பெரும் பழியை அடைவார்கள். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதுல அணி இலக்கணம் என்ன இருக்கு அப்படின்னா, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அதுல எந்த வார்த்தை அப்படின்னா எய்துவர். எய்துவர் என்ற சொல் ஒரே பொருளை இருமுறை வந்து முறையே மேன்மையையும் பழியையும் அடைவதை குறிக்கிறது. ஓகே. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இதுல பொருள் என்ன அப்படின்னா, நல்ல ஒழுக்கம் ஒருவருக்கு நன்மையை தரும் விதையாக அமையும். ஆனால் தீய ஒழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே தரும். ஸோ நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க அப்படின்னா, நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாமே கரெக்டாக இருப்பாங்க. அது ஒரு விதை மாதிரி. அப்போ நீங்கள் ஒரு விதை மாதிரி செயல்பட்டு உங்களை வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இருக்கட்டும், இப்படியே எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்வழிப்படுத்துறீங்க. ஓகே. ஸோ நல்ல ஒழுக்கம் வந்து நன்மையை தரும். தீய ஒழுக்கம், தீய பழக்கங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடய இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய கேரக்டர் நம்மள்கிட்ட வரும். திரும்பவும் நாமளே அதுக்குள்ளேயே நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒழுக்கம் தீய ஒழுக்கம் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதனால வரக்கூடிய விளைவுகள் என்னங்கிறத சொல்றது தான். இதுல அணி இலக்கணம் என்ன அப்படின்னா, ஏகதேச உருவக அணி. இதுல என்ன வித்தாகும் அப்படிங்கிறது நல்லொழுக்கத்தை நன்மையை விளைவிக்கும் விதை என உருவகம் செய்து வள்ளுவர் தீயொழுக்கத்தை எதற்கும் உருவகம் செய்யாததால் இது ஏகதேச உருவக அணி ஆகும். ஓகே. நெக்ஸ்ட், ஒழுக்கம் உடையவர்க்கு உள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் அப்படின்னு. பொருள் என்ன அப்படின்னா, நல்ல ஒழுக்கம் உடையவர்கள் தவறுதலாக கூட தம் வாயால் தீய சொற்களை மற்றவர்களுக்கு முன்னாடி பிரயோகிக்க மாட்டாங்க. இதோடைய அணி இலக்கணம் என்ன அப்படின்னா, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஒருவருடைய நற்பண்பை விளக்க ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தையை அடிப்படையா கொண்டு திரும்ப திரும்ப ஒரே விஷயம், அதாவது ஒரே சொல்லை பயன்படுத்தி நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி சொல்றது தான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலா தார் அப்படின்னு. உலகத்தோடு பொருத்தி வாழும் முறையை அறியாதவர்கள். உலகத்தோடு அப்படிங்கிறது உயர்ந்தவர்களோடு அப்படின்னு சொல்லுவோம். உயர்ந்தவர்களோடு பொருத்தி வாழும் முறையை அறியாதவர்கள் பல நூல்களை கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர்களுக்கே சமம் கருதப்படுவார்கள். சமம் இல்லாட்டி கருதப்படுவார்கள். எவ்வளவு படிச்சிருந்தாலும் அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற கேரக்டர் இல்லை அப்படின்னா அறிவில்லாதவர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வர்ற அணி என்ன அப்படின்னா, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. குறிப்பிட்ட எந்த சொல்லுக்கு அப்படின்னா ஒழுகல் அப்படிங்கிற வார்த்தை நடத்தல் வாழ்தல் என்பது உலக நடைமுறையை ஏற்ப நடப்பதை குறிக்கிறது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஸோ இதுல நம்ம பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 குறளையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரிவைஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன குறளுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும், அர்த்தம் தெரிஞ்சும் என்ன அணி இலக்கணம் அதுல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருக்கணும். ஓகே. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.